ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். நீங்க உங்களை மதிக்காத நேரம் தாங்க உலகமும் உங்களை அவமதிக்க தொடங்கும். இந்த ஒரு வரி பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வரி தாங்க. இது வெறும் வார்த்தை, இது வெறும் சொற்றொடர் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வேண்டிய மிகப்பெரிய உண்மைங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்மள பலருக்கு ஒரு பயம் இருக்குதுங்க. எனக்குள்ளார எப்பேற்பட்ட திறமைகள் இருந்தாலும் என்னால இந்த உலகத்துல வெளிக்காட்ட முடியல, எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது, நான் யாருக்குமே இங்க முக்கியமான ஆளாக தெரியறதே இல்ல, எனக்கு மற்ற மொழிகள்ல சரியான ஆளுமை கிடையாது, எனக்கு திறமை இல்ல, மற்றவர்கள்ட்ட இருந்து எனக்கு சரியா அங்கீகாரமே கிடைக்கிறது இல்ல, நான் எவ்வளவுதான் உழைப்பு போட்டாலும் பணம் அப்படிங்கிறது என் வாழ்க்கைக்குள்ளார வரவே வராது, கடவுள் எனக்கு விதிச்ச விதி இதுதான் போல அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா உள்ளூர இன்னும் எண்ணற்ற பயங்கள் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அணுகிறோமோ, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்றோமோ அந்த மாதிரியான பயங்கள் நமக்குள்ளார இருந்துகிட்டு தாங்க இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளே படுகொலியில தள்ளுறோம் அப்படிங்கிறது தாங்க முக்கியமான விஷயம். ஒரு சத்தியமான விஷயம் சொல்லட்டுங்களா? நீங்க உங்களை மதிக்கல அப்படின்னா உலகம் உங்களை மதிக்கவே மதிக்காதுங்க. நீங்க உங்களுடைய செயல்களுக்கும் உங்களுடைய திறமைக்கும் பாராட்டுகளை உள்ளூர நீங்க கொடுக்கும் பொழுதுதான் இந்த உலகத்திலிருந்தும் அதே மாதிரி விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார வருங்க. இந்த பிரபஞ்ச தத்துவ விதி, இந்த ஈர்ப்பு விதி என்னதுங்க? நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்மளால அறுவடை செய்ய முடியும். உள்ள நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரச்சனைகரமான வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம ஈர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறி போகுங்க. நம்மள நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க, நம்மளை அங்கீகரிக்கிறோம், நம்மளை பாராட்டுறோம் அப்படின்னா அது ஒரு அகங்காரத்தன்மை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அது ஒரு அமைதியான உணர்வு. நீங்க யார் அப்படிங்கிறத அறிந்திருக்கும் ஒரு நிலைப்பாடுங்க. அது நம்மளுடைய தாய்மொழியில பேசினா ஒரு குற்ற உணர்வு, நம்மளுடைய தோல் நிறம் சற்று மாறுபட்டதாக இருந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனை, நம்முடன் படித்த சக மாணவர்கள் மாதிரி இல்ல நம்முடைய உறவுகள் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நிலை இல்ல அப்படின்னா அதற்கு ஒரு குற்ற உணர்வு. இதெல்லாம் தேவையே இல்லைங்க. கடவுள் நம்மளை எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைக்கலைங்க. இதற்கு அற்புதமான உதாரணம் என்னங்க? இந்த உலகத்துல கோடான கோடி மனிதர்கள் இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய இந்த கட்டை விரலுடைய அந்த ரேகை பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு நிச்சயமா இருக்கிறதே இல்லை இல்லைங்களா? கடவுளுடைய அற்புதமான படைப்பை பாருங்க. அதனால கடவுள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமைகளை கொடுத்து தனிப்பட்ட குணாதிசயங்களை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. அதனால நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்கள் போல இல்ல அப்படின்னு வெட்கப்படவும் வேண்டியதில்லை, குற்ற உணர்வும் தேவை கிடையாதுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிறத விட நீங்க உங்களுக்குள்ளார எந்த மாதிரியான விஷயங்களை அனுமதிக்கிறீங்க அப்படிங்கறதாங்க இங்க முக்கியமான விஷயமே. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய நடத்தை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல காந்தம் போல செயல்பட்டு இருக்குதுங்க. நீங்க உங்களை உள்ளூர அங்கீகரிக்காம என்னால முடியாது, எனக்கு திறமை இல்ல, இதெல்லாம் எனக்கு சாத்தியப்படாது அப்படின்னு நீங்க உள்ளுக்குள்ளார புலம்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார அதே மாதிரியான விஷயங்களை தாங்க பிரதிபலிச்சு கொண்டு வரும். அதுவே நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து முழுமையாக மாற்றம் பெற்று ஏன் என்னால முடியாது, நான் இதற்கெல்லாம் தகுதியான ஒரு ஆள் தான், என்னால முடியும், என்னால ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னால முன்னேற முடியும், இந்த இறை சக்தி எனக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு நீங்க உள்ளூர ஒரு விதைய கொடுத்துக்கிட்டே வர வர பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் துணையாக நின்று வழி நடத்துங்க. இது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியிலிருந்து சின்ன சின்ன பாராட்டுகள் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்குங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் உள்ளூர ஒரு பாராட்டு இங்க கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வெளியில இருந்து பாராட்டுகள் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதற்கு ஒரு உண்மை கதையை உங்களுக்கு சொல்றது மூலமா நிச்சயமா நல்லா புரிய வருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுங்க, அவ ஸ்கூல் படிக்கும் போது நிறைய சங்கடங்களை அனுபவிச்சிருக்காங்க. அவளுடைய அழகு பாத்தீங்கன்னா அற்புதமான அழகு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஆனா மற்றவர்களுடைய பார்வையில பாத்தீங்கன்னா அவளுடைய அந்த தோளின் நிறமும் அவளுடைய அந்த குரலினுடைய அந்த ஒளியும் மற்றவர்களுக்கு கேளிக்கையாக இருந்துச்சுங்க.
அவ சொல்லுவாங்க, நான் கிளாஸ்ல எழுந்திருச்சு அட்டெண்டன்ஸ் சொல்லும் பொழுது மற்றவர்கள்லாம் என்னுடைய குரலை பார்த்து அப்படி கேலியா எல்லாரும் என்னை திரும்பி பார்த்து அப்படி சிரிப்பாங்க, நக்கலா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் அவ கூட யாருமே பழகிறதுக்கு முன் வர்றதில்ல, அவளோட தோழமை அப்படிங்கறது யாருமே வச்சுக்கிறதுக்கும் முன் வராம இருந்தாங்க. ஆனா படிப்புல அவ மகா கெட்டிக்காரிங்க. இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? வீட்டுல கூட பாத்தீங்கன்னா அவளுக்கு சரியான அங்கீகாரம் இல்லைங்க. மற்ற குழந்தைகளுக்கு கொடுத்த அங்கீகாரம் அவளுக்கு கிடைக்கல. தாங்கிட்ட எவ்வளவோ திறமைகள் இருந்தோம், இந்த புற உலகம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு ஆட்பட்டு அவ ரொம்பவே உள்ளூர உடைஞ்சு போறா. படிப்புல முழு கவனத்தையும் செலுத்த முடியாம +2 எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அற்புதமாக படிக்கக்கூடிய அந்த பொண்ணு மார்க் ரொம்ப குறைஞ்சு போயிருது. அவளுடைய குடும்பத்தோட எங்களுக்கு நல்ல நட்பு இருந்துச்சுங்க. அவ அவ்வளவு சீக்கிரத்துல தன்னுடைய மனசுல இருக்கிறத சொல்லவே மாட்டா. இந்த +2 எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் அவகிட்ட கேட்டேன், என்னமா ஆச்சு, ஏன் இப்படி மார்க் குறைஞ்சிருச்சு, நீ அப்படிப்பட்ட ஆளே கிடையாதே அப்படின்னு நான் அவகிட்ட கேட்டப்ப அவளுடைய மன குமுறல அவ்வளவு அழுகையோட என்கிட்ட வெளிப்படுத்தினாங்க. தன்னுடைய சக மாணவர்கள்ட்ட இருந்தும் தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட இருந்தும் தனக்கு கிடைச்ச அந்த புறக்கணிப்புகளை அவளால் தாங்க முடியலைங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு. ஒரு சின்ன குழந்தையோட மனசுல இந்த உலகம் எப்படிப்பட்ட விதைகளை விதைச்சிருக்கு பாருங்க. நான் அதுக்கப்புறம் அவளை தனியா அழைச்சிட்டு போய் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு புக்கை எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் கொடுத்தங்க. அதை படிச்சதுக்கு அப்புறம் அவ என்கிட்ட சொன்ன விஷயம், ஆன்டி நான் இவ்வளவு நாள் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், இனி நான் எனக்காக வாழ போறேன், என்னுள் இருக்கிற திறமைக்கு நான் அங்கீகாரம் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் அவர் சொல்றாங்க, ஆன்டி நான் கண்ணாடியில என்னைய பார்த்தேன், நான் எவ்வளவு அழகா இருக்கேன், இப்படிப்பட்ட அழகு இந்த உலகம் ஏன் புறக்கணிச்சிச்சு அப்படின்னு எனக்கே தெரியல. நானும் பாருங்களேன் இவ்வளவு நாளா என்னை வெறுத்துக்கிட்டு இருந்திருக்கேன், இது சரியில்லை ஆன்டி. நான் இப்ப சொல்றேன், நான் ஏன் என்னுடைய தோலை வெறுக்கணும், நான் ஏன் இந்த கருப்பு நிறம் அப்படிங்கறத வெறுக்கணும், இந்த கருப்பு தான் ஆன்டி எனக்கு ஒரு அழகை கொடுக்குது அப்படின்னாங்க. இவ்வளவு நாள் எனக்குள்ளார இருந்த அந்த திறமைகளுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கல, அதனாலதான் எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள். நான் இனிமே யாருகிட்ட இருந்தும் பாராட்டுகளை எதிர்பார்க்கவே மாட்டேன், நான் என்கிட்ட இருந்து மட்டும்தான் பாராட்டுகளை எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றேன் ஆண்டி, இந்த குரலை வச்சு நிச்சயமா நான் என்னுடைய வாழ்க்கையில உயர்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ அற்புதமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்து படிச்சாங்க. அடுத்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவளுடைய வாழ்க்கையே மாறி இருந்துச்சுங்க. தொடர் முயற்சிகள்ங்க, இன்னைக்கு சிறப்பான பேச்சாளருங்க, உலகம் முழுதும் அப்படி போயிட்டு இருக்கா. எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு அதை பார்த்து. இன்னைக்கு ஒரு மிராக்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த உலகம் அவளை புறக்கணிச்சிச்சோ அதே உலகம் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்குங்க. தன்னுடைய குடும்பத்துல இருந்த மற்ற குழந்தைகளை விட இந்த குழந்தை கிட்ட இருந்து வருமானமும் கிடைக்குது, பாராட்டுகளும் கிடைக்குது, உலகத்துல இருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. இந்த பொண்ணு உங்களுடைய பொண்ணா அப்படின்னு மற்றவர்கள்ட்ட இருந்து பாராட்டு கிடைக்கும் போது பெற்றோர்கள் இன்னைக்கு அவளை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க உலகம். அன்பானவர்களே, அவளுக்குள் ஏற்பட்ட அந்த வாழ்க்கை மாற்றம் நிச்சயமா நம்மளுக்குள்ளாரையும் ஏற்படும் இல்லைங்களா? முடியுங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவாவது நீங்க உங்களைய உள்ளூர பாராட்டுங்க. உங்களுடைய உடம்பு, மனம், ஆன்மா இது மூணையும் அப்படியே கவனிச்சு பாருங்க. அது எந்த மாதிரியான சிந்தனைகள்ல இருக்கு, எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஈர்க்குது அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. உங்களுடைய மனசுல வரக்கூடிய அந்த தாழ்வான எண்ணங்களை உங்களுடைய இந்த மூச்சு காற்றின் மூலமாக அப்படியே ஊதி வெளியில தள்ளிருங்க. உங்களுடைய பிழைகளை அழிவுகளாக பார்க்காதீங்க, அது எல்லாத்தையும் பாடங்களாக பாருங்க. அதுல இருந்து நிறைய கத்துக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெற்றி நம்மளுக்கு பாடங்களை கத்து தராதுங்க, தோல்வி மிகப்பெரிய பாடங்களை அற்புதமா நம்மளுக்கு கத்து கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரணும்னா அது யாருகிட்ட இருந்தும் வராதுங்க, அது உங்ககிட்ட இருந்து தான் நிச்சயமா வரணும். உங்களுடைய சொந்த குரல்ல இருந்து, காந்தம் போல வைராகியமான இந்த குரல் கிட்ட இருந்து என்னால முடியும் அப்படின்னு ஒரு கட்டாயமான ஒரு குரல் உள்ளூர ஒழிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய இந்த தைரியமான கண்கள்ல இருந்து இந்த உலகத்தை அற்புதமா பாருங்க. என்னால முடியும், நான் சரியான ஆள்தான், இந்த இறைநிலை எனக்கு கொடுத்த இந்த அற்புதமான பிறப்பு சக்தி வாய்ந்த பிறப்பு அப்படிங்கிற நிலையோட இந்த உலகத்தை உற்று நோக்குங்க. உங்களுடைய வாழ்க்கைய சரியா தேர்ந்தெடுங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு
உள்ளூர ஒரு விதைய போட்டுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து உங்களுடைய மனசுல கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் இதுக்கு சரியான நபர் தான், இதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படின்னு உள்ளூர நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுக்க கொடுக்க பாத்தீங்கன்னா இறை சக்தி பாத்தீங்கன்னா அற்புதமா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுங்க. நீங்க இந்த மாதிரி உங்களைய மதிக்க தொடங்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வை சரி செய்ய எந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுதோ அதையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார படிப்படியாக இந்த இறை சக்தி கொண்டு வந்து கொடுக்குங்க. நீங்க உள்ளூர இந்த மாதிரியான மாற்றங்களை விதைச்சு முயற்சி பண்ணி பாருங்க. கண்கூடாக ஒரு 10 நாளுக்குள்ளாரையே இந்த மாற்றங்களை உங்களால கண்டிப்பா பார்க்க முடியுங்க. எடுத்தோடனே திடீர் பணக்காரன், திடீர் வெற்றி அப்படிலாம் வரும்னு நான் சொல்லவே மாட்டேன். அப்படி வரக்கூடிய வெற்றி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிலைச்சும் நிக்காது. ஆனா படிப்படியான முன்னேற்றங்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை நம்மளுக்கு கொடுத்துருங்க. அது நீடித்து நிலைக்கக்கூடிய வெற்றியாக இருக்குங்க. சரிங்களா அன்பானவர்களே, நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கைக்கு தகுதியுள்ள நபர்கள் தாங்க. அதனால உங்களுக்குள்ளார நீங்க போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த முட்டுக்கட்டைகளை தயவு செஞ்சு அப்புறப்படுத்துங்க. கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க. டெய்லி ஒரு 1/2 hour உங்களுடைய மனசுல எந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஈர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்பதான் உங்களால உங்களுடைய வாழ்க்கையவே மாத்த முடியுங்க. அங்க ஏதாவது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா உடனே அதற்கு மாற்று எண்ணங்களை உள்ள புகுத்துங்க. தொடர்ந்து அதே மாதிரியான சிந்தனைகளை உள்ளூர கொடுத்துக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளமுடையதாக மாறுங்க. இதுல எந்த விதமான ஐயமும் கிடையாதுங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.